தென்னிந்திய நடிகர் சங்கம் தொடர்பாக விஷால் அணியினர் தெரிவித்து வரும் ஊழல் குற்றச்சாட்டுகளை சங்கத்தின் தலைவரான சரத்குமார் மறுத்துள்ளார். உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை தம் மீது நடிகர் சங்க நிர்வாகிகள் மீதும் விஷால் அணியினர் சுமத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக விஷால் அணியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் சங்கத்தின் தலைவரான சரத்குமார். இது தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஊழல்கள் நடைபெறவில்லை என்றும் விதிகளை பின்பற்றியே தாம் செயல்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நிலத்தை காணவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்துள்ள சரத்குமார், தவறான ஆவணங்களை பார்த்துவிட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை விஷால் அணியினர் கூறி வருவதாக குறிப்பிட்டார். விஜயகாந்த் அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து அரசியலை நோக்கி பயணிக்கும் போது இந்த நடிகர் சங்கத்தின் தாய் பத்திரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார். நிலத்தை காணும், கிணத்தை காணும், இடத்தை காணும் என்று சொல்கிறவர்களுக்கு தாய் பத்திரம், நிலத்தை விற்கல, நிலம் இங்கே இருக்கு. சிவதானு அவர்கள், மறைந்த நகைச்சுவை நடிகர் அவர்கள் போடப்பட்ட அக்ரிமெண்ட்ல இந்த நிலத்தை வாங்கின டாக்குமெண்ட் தான். இந்த டவுட் இருந்தால் திருப்பி நீங்க வாங்கி பார்த்துக்கலாம். எதையோ ஒரு டாக்குமெண்ட் காமிச்சான்னு சொன்னா, I am willing to show this document to everybody, but this is a testament of a land. We own this land. சென்னை மாநகராட்சியிடம் முறையாக அனுமதி பெற்று அதற்கான கட்டணத்தை மாநகராட்சிக்கு செலுத்தி அதன் பிறகே தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடம் இடிக்கப்பட்டதாக சரத்குமார் தெரிவித்தார். 10,42,130 ரூபாய் கட்ட சொல்லி அட்வைஸ் வந்திருக்கு, அப்ரூவ் பண்ணிருக்காங்க டெமாலிஷ் பண்றதுக்கு. யாருன்னா கார்பரேஷன், நாங்க இல்ல. Then we pay. Corporation of Chennai, Ripon Building, Chennai 3, Works Department, 10,42,130 அப்ரூவ் பண்ண பிறகு அதை கட்டுறோம், செலான் வாங்குறோம். நகர அமைப்பு பிரிவு, சென்னை மாநகராட்சி அப்படின்னு சொல்லி கட்டிட்டோம். ஸோ டெமாலிஷன் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அண்ட் தென் வி ஆர் டெமாலிஷ்ட். நடிகர் சங்கத்திற்கான தேர்தல் நெருங்கும் நேரத்தில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை சரத்குமார் தெரிவித்து வருவதாக நடிகர் பூச்சி முருகன் மற்றும் எஸ்வி சேகர் குற்றம் சாட்டியுள்ளனர். பத்திரம் காணாம போன யாருமே சொல்லல. பத்திரம் காணாம போச்சு நாங்க சொன்னோமா? இல்ல, நாங்க சொல்லல. பத்திரம் இருக்கு. ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், 2012 தான் நான் கோர்ட்டுக்கே போறேன். 2012 லீவ் கிராண்ட்ல போறேன். அப்போ சந்துரு ஜட்ஜி எனக்கு இதுல தவறு நடந்திருக்குன்னு சொல்றாரு. சந்துரு தவறு நடந்திருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிராஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு, இதுல நடந்திருக்கு. ஆல்வேஸ் நாட் ட்ரஸ்ட் இன் நடிகர் சங்கம். நாளைக்கு எலெக்ஷன் போது இன்னைக்கு ஏன் காட்டுறாரு அவரு? இத்தனை நாள் 3 வருஷமா இவங்க கேட்டாங்க. நான் சார் போனாங்க ஆபீஸுக்கு, நான் சார் விஷால் எல்லாரும் ஆபீஸுக்கு போகும்போது என்ன சொன்னாரு? நாங்க ஜெயிச்சிட்டோம், நீ வேணா தேர்தல் நின்று ஜெயிச்சிட்டு அப்புறம் கேளுன்னு தான் சொன்னாரு. விதிகளுக்கு உட்பட்டே சரத்குமார் செயல்பட்டிருந்தால் உண்மையான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காதது ஏன் எனவும் விஷால் அணியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.